இந்த நாளிலும் தேவன் கொடுத்த இந்த அருமையான வேலைக்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கலாம். கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி நாம் பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஒரு இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குரைத்தவர், இன்றும் எங்களோடு கூட நீர் வாக்கு மாறாதவராய் நீர் ஆண்டவரே எங்களை கரம் பிடித்து நடத்தி செல்வதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த கடைசி வாரத்தில் நாங்கள் கடந்து வந்து இருக்கிறோம். அப்பா, நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ரோமர் 8:14 வார்த்தையின்படியாக எவர்கள் தேவனுடைய நாமத்தினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் நீர் மாத்திரமே ஆண்டவரை வழி நடத்துங்க. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா, இயேசுவின் நாமத்தின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு அல்லேலூயா சொல்லலாமே? அல்லேலூயா, இன்னும் சத்தமாக அல்லேலூயா. ஐயா ஞானஸ்தானத்தை குறித்து சொன்னார். எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறீங்கன்னு? அல்லேலூயா, அல்லேலூயா. ஞானம் ப்ளஸ் ஸ்தானம். அல்லேலூயா. வெறும் ஸ்தானம் மாத்திரம் இருக்கக்கூடாது, ஞானம் தேவை. அல்லேலூயா. இன்னும் நான் குறிப்பு கொடுக்கல, ஐயா சொன்னபடி நான் சொல்ல. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், அவருக்குள் ஞானமும் அறிவும் பொக்கிஷம். அல்லேலூயா. ஞானஸ்தானம், ஆவியானவர் ஆகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் யோர்தான் நதியிலிருந்து எடுத்து கரை ஏறின உடனே ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேல் இறங்கினார் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெறும் ஸ்தானம் மாத்திரம் இருக்கக்கூடாது, ஞானம் தேவை. ஹல்லேலூயா. 5வது வசனத்தை வாசிங்க. சரீரத்தின்படி நான் தூரமாய் இருந்தீர்கள், உங்களுடனே கூட இருந்து, ஆவியின்படி உங்களோடு கூட இருந்து, உங்கள் ஒழுங்கு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் படுகிறேன். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும், அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடக்கணும். அல்லேலூயா. வேர் கொள்ளணும், கட்டப்படணும், அவருக்குள் நடந்து கொள்ளணும். அல்லேலூயா. இதான் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வெறும் போக்குவரத்துமாக நம்முடைய பயணம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் நம்முடைய குறிப்பு என்னன்னு பார்த்த தலைப்பு, நானே அவனை ஆபத்திலிருந்து தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. நானே அவனை ஆபத்திலிருந்து தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகம் 91:15 வாசிக்கலாம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். மறு உத்தரவு அருளி செய்து ஆபத்திலே நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. 3 தேவனுடைய மனுஷர்களை பற்றி நான் பேச போகிறேன். அல்லேலூயா. சுருக்கமாக, ஏன்னா டைம் இல்லை. அல்லேலூயா. பாருங்க, யோசேப்புக்கு தன் சகோதரர்கள் மூலமாக அநேக ஆபத்துகள். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பு குறித்து என்ன சொன்னாங்க? யோசேப்புக்கு என்ன பாடம் கொடுத்தாங்க? சொப்பனக்காரன். சகோதரர்கள் சொல்றாங்க, தூரத்தில் வரும் பொழுது சொப்பனக்காரன் வரான்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆனா யோசேப்புக்கு ஒரு தரிசனம் கொடுத்து சொல்றாரு, என்னுடைய அரிக்கட்டுகள் மாத்திரம் நிமிர்ந்து நின்றது, உங்களுடைய அரிக்கட்டுகள் எல்லாம் என்னை வணங்கி இருந்ததுன்னு சொன்னார். அல்லேலூயா. இதெல்லாம் சொல்ல சொல்ல என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சகோதரர்களுக்கு
என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவனை கொலை செய்யும்படியாக என்ன பண்ணுற, தூரத்திலிருந்து வரும் பொழுது அவனை கொலை செய்யும்படியாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, நான் அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. எதுலேருந்து தப்புவிப்பார்? நம்ம ஆபத்தில் இருந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை நுழைத்து விட்டனர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. கர்த்தர் நீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். கர்த்தர் நீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் கலங்காமல் சோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமதி பாதுகாக்குது. ஒன்றுக்கும் கலங்காமல் சோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குது. நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன், அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர. இன்றைக்கு தலை நிமிர செய்ய போறார் ஆண்டவர். ஆமென். ஓ ரபல ஷதரதன மதுரா. சகோதரர்கள் மூலமாக அநேக உபத்திரவங்கள், போராட்டங்கள் வந்தது யோசேப்புக்கு. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 37வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டிக்கொண்டிருந்தோம். என்னுடைய அரிக்கட்டை நிமிர்ந்தது, உங்கள் அரிக்கட்டைகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றால். ஹல்லேலூயா. பாருங்க, யோசேப்புக்கு ஒரு தரிசனம், என்னை வணங்கி நின்றது. ஹல்லேலூயா. சகோதரர்களுக்குள் மிகுந்த பயங்கரமான கோபம். என்னடா எப்போ பார்த்தாலும் இவனுக்கு தரிசனம் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல சகோதரர்கள் அதோட விட்டுட்டா பரவாயில்ல, அவனை கொலை செய்யும்படியாக என்ன பண்ணுறான், தூரத்தில் இருந்து அவன் வரும் பொழுது அவனை கொலை செய்யும்படியாக என்ன பண்ணாங்க, சதி ஆலோசனை செய்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம். 37:11 வாசிங்க.
சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான். 18வது வசனம் வாசிங்க. அவர்கள் அவனை தூரத்திலே வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதியோசனை பண்ணி ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள். ஹல்லேலூயா. போதும். அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அந்த குழி எப்படிப்பட்ட குழி? தண்ணீர் இல்லாத குழி. ஹல்லேலூயா. அந்த இடத்திலையும் அவனை பாதுகாக்கும்படியாக பாருங்க. பின்பு 25வது வசனம் வாசிங்க. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் பொழுது இதோ கீழே இஸ்மவேலுடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசினி தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றிக்கொண்டு வந்தார்கள். அப்பொழுது யூதா தன் சகோதரனை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் ரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? அவனை இந்த இஸ்மவேலுக்கு விற்று போடுவோம், வாருங்கள். ஹல்லேலூயா. யூதா மூலமாக என்னாச்சு? அவருக்கு ஒரு பாதுகாப்பு உண்டான. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தேவனுடைய மனுஷன் நம்ம கூடயே வைப்பார். ஹல்லேலூயா. ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஹல்லேலூயா. அது எத்தனை காசுக்கு விற்று போட்டாங்க அவரை? யோசிப்ப 20 வெள்ளி காசுக்காக. ஹல்லேலூயா. பாருங்க, வெள்ளி காசுக்காக என்ன பண்ணுறாங்க? தன் சொந்த சகோதரனையே இஸ்மவேல் இருந்து வருகிற மத்தியில் விற்று போடுறாங்க. ஹல்லேலூயா. அந்த இஸ்மவேலர் யார் இடத்துல அடுத்ததாக விற்று போடுறாங்க? ஹல்லேலூயா. வாசிக்கலாம். அதே 39ஆம் அதிகாரம் எடுங்க. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதான தலையாரிகளுக்கு அதிபதியும் ஆகிய 37-36 அந்த மீதியானரின் யோசேப்பை எகிப்திலே 39ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசி. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலாரிகளும் அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்துக்கு கொண்டு வந்து இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினார்கள். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவன். ஹல்லேலூயா. தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். ஒரு எஜமானுக்கு தெரியுது. இந்த 37வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 3 இடத்துல கர்த்தர் யோசேப்புக்கோடு இருந்தார்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. 3 இடத்துல ஹல்லேலூயா யோசேப்புக்கோடு இருந்தார். யோசேப்போடு ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. 2வது வசனத்தில் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனாய் அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். ஹல்லேலூயா. ஆனால் இருந்தான், உபத்திரங்கள் இருந்தது. ஹல்லேலூயா. அவருடைய மனைவி மூலமாக என்ன இருந்தது? போராட்டங்கள் இருந்தது. ஹல்லேலூயா. ஆனால் போராட்டங்கள் மத்தியிலும் கர்த்தர் அவனை கனப்படுத்தினார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் 38வது வசனம் வாசிங்க. அவரை கனப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். பார்வோன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியா உன்னை போல விவேகமும் ஞானமுள்ளவனும் வேறொருவனும் இல்லை. ஹல்லேலூயா. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கண்டவார்கள். ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிடம் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். ஹல்லேலூயா. யோசேப்பினுடைய அதிகார ஆசனம், மன்னிக்கவும், பார்வோனுடைய அதிகார ஆசனம் யோசேப்புக்கு காத்திருந்தது. ஹல்லேலூயா. இன்று எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உயர்த்த போறாரு. ஹல்லேலூயா. பாருங்க, எவ்வளோ போராட்டங்கள் மத்தியிலும் யோசேப்புக்கு என்ன வருது? சோதனை மேலே சோதனை. ஹல்லேலூயா. தன் சகோதரர்கள் மூலமாக சோதனை. ஹல்லேலூயா. பிழைப்பை தேடி அங்கே போனால் அந்த இடத்துலையும் சோதனை. ஹல்லேலூயா. எல்லா இடத்துலையும் கர்த்தருடைய நாமத்தை யோசேப்பு உயர்த்தினார். ஹல்லேலூயா. அன்றைக்கு பார்த்தீங்கன்னா யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
பாருங்க, அரிக்கட்டுகள் என்னை வணங்கி இருந்ததுன்னு சொல்லும் பொழுது அவருடைய சகோதரர்களுக்குள்ள ஒரு எரிச்சல் காணப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அரிக்கட்டுகள் என் வணங்கி இருக்குது பாருங்க. அந்த இடத்துல சொல்றார் 12 நட்சத்திரங்கள் என்ன பண்ண என்ன வணங்கி இருந்தது. அல்லேலூயா. அப்பொழுது அவங்க எரிச்சல் காணப்பட்டாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பை கர்த்தர் சோதனைக்கு அனுமதித்தார், ஆனால் அவன் வெட்கப்பட அவர் அனுமதிக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எகிப்து ராஜ்யம் முழுவதையும் அவர் என்ன பண்ணார்? அதிகாரியாக மாற்றினார். ஹல்லேலூயா. கீழ் வசனத்தை வாசிங்க. அதே மாதிரி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரபணிகளை கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து எகிப்து தேசம் முழுமைக்கு அவனை அதிகாரியாக வைத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை என்ன பண்ணுவேன்? கனப்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, கொஞ்சமும் தளர்ந்து போல யோசேப்பு. தன் சகோதரர்கள் மூலமாக போராட்டங்கள், நிந்தைகள் வந்தது, அவமானங்கள் வந்தது. சாதாரண காரியம் பண்ண கூட போற, அவனை கொலை செய்து அவனை செய்து விடுவோம் என்ற ஒரு கெட்ட ஆலோசனை அவர்களுக்கு இருந்தது, சகோதரர்களுக்குள் காணப்பட்டது. ஹல்லேலூயா. எதனால் காணப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபு அவனை அதிகமாக நேசித்தபடியினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு பார்த்த குடும்பத்தில் யார் மேலே அதிகமாக செல்ல வைக்கிறோமோ என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? நீ அவன் மாத்திரம் நீ நேசிக்கிற, என்னை நீ நேசிக்கிறதே கிடையாது. ஹல்லேலூயா. அப்படின்னு சொன்ன மாட்டான் போது என்ன பண்ணுறான்? கொலை செய்யும்படியாக தூரதனையான ஆலோசனைகள். ஹல்லேலூயா. அவர்கள் மத்தியிலும் கர்த்தர் அவரை உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்த்துருங்க, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த மூவரை கர்த்தர் அக்கினியில் சூளையில் போடும்படியாக அனுமதித்தார். ஆனால் மரணம் அவர்களை அனுமதிக்கவில்லை. ஹல்லேலூயா. மரணத்துக்கு இயேசு கிறிஸ்து அவரை அனுமதிக்கலாமா? வாசிக்கலாம். தானியேல் எழுதின நிருபங்கள் 3ஆம் அதிகாரத்தில் 19 27 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நேபுகாத் நேச்சருக்கு கடும் கோபம் உண்டு. நேபுகாத் நேச்சருக்கு கடும் கோபம் கொண்டு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. அவருடைய முகம் வேறுபட்டது. சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து 7 மடங்கு அதிகமாகும்படி உத்தரவு கொடுக்கிறார், சூடாக்கும்படி. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்திலே பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் இசார்களோடும் பாகாக்களோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, எரிகிற அக்கினி சூளையில கர்த்தர் அக்கினி சூளைக்கு அனுமதித்தார். ஆனால் மரணத்துக்கு 26வது வசனத்துல மரணத்துக்கு அவர் அனுமதிக்கவில்லை. வாசிக்கலாம். அப்பொழுது நேபுகாத் நேச்சர் எரிகிற அக்கினி சூளையின் வாசலண்டிக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். ஹல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளையும் தலைவரும் ராஜாக்கள் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்கள் மேல் அக்கினி பலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்கள் மேல் வீசாமலும் இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த இடத்துல அவரை என்ன பண்ணார்? மரணத்திலிருந்து தப்புவித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே 3வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளையில போட்டாரா? ஹல்லேலூயா. ராஜாவாகிய உம்முடைய கையிலிருந்து நீங்களாக்கி விடுவிப்பார். விசுவாசம் பாருங்க. ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தோடு எங்கே போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்கினி சூளையில் போகிறாங்க. ஹல்லேலூயா.
இன்றைக்கு போராட்டங்கள் வரும், நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும். ஆண்டவர் சொல்கிறார், நான் அவனை என்ன பண்ணுவார்? கனப்படுத்துவேன். ஆபத்திலே நானே அவனோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. ஒரு வேலை சூழ்நிலைகள் எல்லாம் மாறுற மாதிரியே ஒரு தோற்றங்கள் கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபுவுக்கு சரீரத்தில் பலவீனங்களை கர்த்தர் அனுமதித்தார், ஆனால் சாவுக்கு அவனை அனுமதிக்கவில்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? யோபுவுக்கு தலை முழுவதும் பற்கள் உண்டானது, எல்லாரும் யார் அனுமதித்தது? கர்த்தரோட அனுமதியோடு தான் போனது. அல்லேலூயா. ஆனால் மரணத்துக்கு எடுக்க அவனுக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கல. அல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அவர் தப்புவிக்கிறவர், அவர் கனப்படுத்துகிறவர், அவர் பலப்படுத்துகிறவர். அல்லேலூயா. சங்கீதம் 91வது 14 வாசிங்க. அவன் என் மீது வாஞ்சியாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் உயர்ந்த அதை தான் பார்வோனுக்கு கொடுத்தார் ஆண்டவர். கொடுத்தாரா இல்லையா? நாமத்தை அறிந்திருந்தார். அல்லேலூயா. தேவன் மாத்திரமே எனக்கு துணைன்னு நம்பின்னு இருந்தார். அல்லேலூயா. பாருங்க, பார்வோனினுடைய ராஜ்ய ஆசனம் யோசேப்புக்காக காத்திருந்தது. அல்லேலூயா. பார்வோன் ராஜ்யம் முழுவதையும் அவனை அதிகாரியாக மாற்றினான். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்ம தலையை உயர்த்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எதோ சொல்லலாம், என்னடா நம்ம இருந்த மாரியே நம்ம இருக்கிறோமேன்னு. அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் அவர் உன்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்கு அடங்கிரு. அல்லேலூயா. நம்ம தான் கை விட்டு போயிடுறேங்க. அல்லேலூயா. வருஷங்கள் காணாமல் எல்லாம் போயினே இருக்குதே. எனக்கு ஒரு நான் எதிர்பார்த்துருக்க காரியம் நடக்கலையே. விசுவாசத்தோடு இரு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். அல்லேலூயா. விசுவாசம் எங்கே இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம்? உள்ளத்தில் இருக்கணும். அல்லேலூயா. இப்போ கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் 3:5 நம்ம வாசல, அவருக்குள் நாட்டப்பட்டவர்களாய் கட்டப்பட்டவர்களாய் அவருக்குள் வேர் கொண்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிற அருமையான சகோதரிகளை நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. கிட்ட வர 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 பிசாசுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அல்லேலூயா, நம்ம விட்டு தூரமாக போகிறாங்களே. அல்லேலூயா. நம்ம விட்டு விலகி போகிறாங்களே. அல்லேலூயா. சூழ்நிலைகள் அப்படி தான் பிசாசானவன் கொண்டு வருவான். அல்லேலூயா. அவருக்குள் நீ எப்படி இருக்கணும்? வேர் கொண்டவர்களாய் கட்டப்பட்டவர்களாய் எப்படி இருக்கணும்? நிலைத்து இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறந்ததே பாவிகளை ரட்சிக்க தான். அல்லேலூயா. எல்லாம் படித்தவனையும் பாமரையும் அவர் ரட்சிக்க அவர் வரலை. அவர் அல்லேலூயா பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்தேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்று 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது. பாவிகளை ரட்சிக்கத்தான் கிறிஸ்தேசு இந்த உலகத்துக்கு வர்றாரு. அல்லேலூயா. யோசேப்பு பாருங்க, உறுதியாக நின்றார். அல்லேலூயா. விசுவாசத்தில் உறுதி. இன்றைக்கு விசுவாசத்தில் நமக்குள் உறுதி இருக்கிறதா? அல்லேலூயா. விசுவாசத்தில் உறுதிக்குதா? எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை உயர்த்தி, விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறோம்ப்பா. அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு இன்றைக்கி ஒரு கடன் வர வேண்டியது இருக்குது, நான் உறுதியாக இருக்கிறேன், எனக்கு கொடுப்பார் கர்த்தர். அல்லேலூயா. உறுதி நமக்குள் காணப்படும் பொழுது கர்த்தர் எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. பாருங்க, தானியேலை சிங்கத்தின் கெபியிலை போடும்படியாக கர்த்தர் அனுமதித்தார். ஆனால் சிங்கங்களின் வாய்க்கு இருந்து அதை தப்புவித்தார். அல்லேலூயா. அதை அவர் அனுமதிக்கலைங்க. அல்லேலூயா. தானியேல் 16ஆம் அதிகாரம் வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 16லேருந்து 22 வாசிங்க. அப்பொழுது ராஜா அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். தப்புவிப்பார் என்றார். ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றி தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான். பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்தியங்களை தனக்கு முன்பாக வர ஒட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமல் போயிற்று. அல்லேலூயா. காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. போதும் பாருங்க,
ராஜா கெபியின் கிட்ட வந்த பொழுது துயர சத்தத்தோடு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 3 தேவனுடைய மனுஷர்களை குறித்து நம்ம பேசணும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஜமான்களும் ராஜாக்களும் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, யோசேப்பு மீது போத்திபார் என்ன பண்ணார்? நம்பிக்கை வைத்திருந்தார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார்னு விசுவாசித்தார். விசுவாசித்தாரா இல்லையா? அல்லேலூயா. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை யார் விசுவாசித்தது? நேபுகாத் நேச்சார். அல்லேலூயா. இன்னைக்கு தானியேல் யார் விசுவாசிக்கிறது? தரியு. அல்லேலூயா. முழுவதும் என்ன பண்ணுறாரு? கீத வாத்தியங்கள். அப்போல்லாம் ராஜாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இரவு வேளையில் தூங்க போகும்போது நடனம் பாட்டு கச்சேரிகளோடு என்ன பண்ணுவாங்க? நல்லா குடித்து ஆர்ப்பரித்து அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா படுக்க போவாங்க. அல்லேலூயா. அதை கூட என்ன பண்ணலை? ராஜா கொண்டு வரலையாம். அவர் எண்ணங்கள் முழுவதும் தானியேல் மீதே இருந்தது. எப்படா விடியும் எப்படா விடியும் என்று பாருங்க. 20வது வசனத்தில் ராஜா கெபியின் கிட்ட வந்த பொழுது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று சொன்னார். ஹல்லேலூயா. இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. இடையில கூட ஒரு விடை இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. தேவனை விட்டு போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு இடைவெளி இருக்குதுங்க, எல்லாருக்கும் ஒரு இடைவெளி. ஆனால் தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மேல் என்ன பண்ணுவார்னா பிரியமாக இருப்பார். அல்லேலூயா. வேதம் தான் சொல்லுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா. நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நிலைத்திருக்கணுமா இல்லையா? இப்போ நிலைத்திருப்பு நம்ம கூட இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்ணுவார்? நம்மோடு கூட வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. வாசிங்க, கீழ் வசனம் வாசிங்க. அப்பொழுது தானியேல், ராஜாவே நீ வாழ்க, சிங்கங்களை என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதனே என்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ஆமென். ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். நீதிகேடு செய்ததில்லையே என்றார். ஹல்லேலூயா. சிங்கங்களின் வாய்களை கர்த்தர் கட்டி போட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக வாய்களை கர்த்தர் கட்டி போட போறார். ஹல்லேலூயா. நமக்கு கொண்டு வர பொறாமையின் பேச்சுகளை, எண்ணங்களை, கண்களை கர்த்தர் கட்டி போட போறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் என் மீது வாஞ்சியா இருக்கிறபடியினால் அவனை நான் விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஹல்லேலூயா. அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அழகு பார்க்கிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, தானியேலை ஆண்டவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதனேனவென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காணப்படணும். அல்லேலூயா. இதுதான் மெயின். நீங்க எப்படி இருந்தீங்க அது வேற. அல்லேலூயா. தானியேல் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தின, தானியேலே எனக்கு பிரியமான தானியேலே நீ வேண்டிக் கொள்ள தொடங்கும்போது கட்டளை வெளிப்பட்டது. அல்லேலூயா. பிரியமான பிள்ளையாக நம்ம மாறும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. யோசேப்பு கர்த்தருக்கு பிரியமாக காணப்பட்டதுனால தான் போத்திபார் இடத்திலிருந்து என்ன பண்ணாரு? அவருடைய மனைவி இடத்திலிருந்து விடுவித்தார். அல்லேலூயா. சிறைச்சாலையிலிருந்து விடுவித்தார். அல்லேலூயா. பார்வோனுடைய எகிப்து முழுவதும் யோசேப்பை கர்த்தர் அதிகாரியாக வைத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு என்ன பண்ணணும்? விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் தான் ஜெயிக்கிறதான ஜெயம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்குள் விசுவாசம் காணப்படணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 3 மனுஷர்களுக்குள்ள ஒரு விசுவாசம். மரணத்துக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் தொழுவு தான். பாருங்கள், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாருங்கள், கொஞ்சம் தொழுவு தான் இருக்குது மரணத்துக்கு ஏதுவான. எரிக்கிற அக்கினி சூளையில் போடும்படியாக ராஜா என்ன பண்ணுறாரு? அவர்களுக்கு கட்டளை கொடுக்குறாரு. அல்லேலூயா. இன்னும் அதிகமாக சூடு ஏட்டுங்க. ஆனாலும் கொஞ்சம் கூட பயப்படாமல் என்ன சொல்கிறாரு? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது? கர்த்தரை விட்டு பின்வாங்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் இந்த உலகத்திற்கு வந்ததே பாவியான மனுஷனை ரட்சித்து
அவர் என்ன அவர் மூலமாக அநேகரை ரட்சிப்புக்குள் கொண்டு வருவதற்காகத்தான். ஹல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் கூப்பிடும் பொழுது என்ன சொன்னார்? ஆபிரகாமே, உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் விட்டு, ஹல்லேலூயா, எதுக்கு கூப்பிட்டார் ஆபிரகாமை? எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொல்லும் பொழுது என்ன சொல்ற? உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஹல்லேலூயா. இந்த பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னதன் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் மாத்திரம் ஆசீர்வாதமாக இருக்கிறது கிடையாது, அவர் மூலமாக நாம் ஆசீர்வாதமாக ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தான் ஆபிரகாமை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்மஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து தான் நற்செய்தி போய் கொண்டு இருக்கோம். ஹல்லேலூயா. அவர் பிறந்ததே பாவிகளை ரட்சிக்க. இருளான ஜனங்கள் என்ன பண்ணாங்க? பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் இருக்கிற ஜனங்க பெரிய வெளிச்சம். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு காலத்திலேயே பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை எங்கே சொல்லிட்டாரு? எங்கே சொன்னார்? ஆதியாகமம் எங்கே சொன்னார்? கரெக்டாக சொல்லுங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்று. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்ற அதுதான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார் பாரு, அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. வெளிச்சம் உண்டாகிச்சு, இருளுக்கு வேலை இல்லைங்க. அல்லேலூயா. கரெக்டாக இல்லையா? வெளிச்சம் உங்களுக்குள்ளே வரும் பொழுது இருளுக்கு அங்கே இடம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்க ஜனங்கள் மத்தியில் லூக்கா 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் என்ன சொல்ற? ஒரு மகிமை சூழ்ந்து கொண்டது. வாசிங்க. 2:9 வாசிங்க. லூக்கா 2:9. கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றார். வந்து நின்ற பொழுது கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. ஒரு பிரகாசம் உண்டானது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். பாருங்க, ஒரு வெளிச்சம் வரும் பொழுது பிசாசுக்கு ஒரு பயம் உண்டாகும். அல்லேலூயா. இந்த கிராமத்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடுகள் எல்லாம் இரவு தோறும் ஒரு பல்பு எரியும், எந்த ஒரு பூச்சிக்கு எதுவும் வராத அளவுக்கு. அல்லேலூயா. பாருங்கள், அந்த கிராமத்திலலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இரவு வேலையில் என்ன பண்ணுவாங்கன்னா வீடு வாசல்லையோ வெளியே என்ன பண்ணுவாங்க, இரவு பொழுது என்ன பண்ணுவாங்க, ஒரு பல்பை எரிய விடுவாங்க. எந்த ஒரு பூச்சிகளோ எந்த ஒரு மிருக ஜீவன்களோ உள்ளே நுழையக்கூடாதுன்னு. அல்லேலூயா. கர்த்தர் அந்த ஜனங்கள் மத்தியில், ஆடு மேய்க்கிற ஜனங்களுடைய கூட்டத்தில் என்ன பண்ணுறாருன்னா, தூதனானவன் இறங்கும் பொழுது, வாசிங்க மீண்டும். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. சுற்றிலும் பிரகாசித்தது. மிகவும் பயந்தார்கள். அவர்கள் மிகவும் பயந்தார்கள். அவர்களுக்குள்ள என்ன இருந்தது பார்த்தீங்கன்னா, ஒரு பயம் இருந்தது. அல்லேலூயா. அவர்கள் என்ன இருந்தது? ஒரு பயம். அல்லேலூயா. அந்த பயம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 11வது வசனம் வாசிங்க. அப்படியே, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் கர்த்தர் பிறக்கணும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஸ்டாரை வெளியே கட்டிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஸ்டார் உள்ளத்துக்கு வரலைன்னா நம்ம என்ன பண்ணுறது? ரட்சிக்கப்படுறது விருதா தான். அல்லேலூயா. நட்சத்திரத்தை உள்ளத்துக்குள்ளே கொண்டு வரணும். வெளிப்படுத்த 22ஆம் அதிகாரத்தில் பாருங்க, வாசி பாரு 16வது வசனத்தில், நான் தாவீதின் வேரும் பிரகாசம் உள்ள விடிவெளி நட்சத்திரமாக இருக்கிறேன்றார். அல்லேலூயா. வாசிக்க 22:16 வாசிங்க. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக. வெளி 22:16. ஆமாங்க ஐயா. வாசிங்க வாசி. இயேசுவாகிய நான் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரம் அவர். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மை பிரகாசிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு பிரகாசம் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்குள்ள ஒரு பிரகாசம் இல்லை, என் முகத்தில் இல்லை, என் பேச்சில் இல்லை, என் நடத்தில் இல்லை. நான் போகிற இடமெல்லாம் என்ன ஆகுது? நான் நம்பிக்கையற்றவனாக தான் காணப்படுறேன். ஹல்லேலூயா. அவர்களுக்குள் ஒரு சந்தோஷம் வரும் பொழுது ஒரு பிரகாசமுள்ள ஒரு விடிவெளி நட்சத்திரம் நான்றார். அல்லேலூயா. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிங்க. அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது பாருங்க.
ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி, ஈசா இருந்து அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி, அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேல் தங்கியிருப்பாரு? அவர் மேல், இயேசு கிறிஸ்து மேல் தங்கியிருக்கிறாரு. தூதன் சொல்லிட்டாரு. அல்லேலூயா. ஈசா இந்த அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் விடுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் பாரு, பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே முதலாவதாக தரிசனம் யாருக்கு கொடுத்தாரு? இயேசுவின் பிறப்பின் தரிசனத்தை சொல்லுங்க, யாருக்கு கொடுத்தாரு? இயேசு கிறிஸ்து பிறப்பின் தரிசனத்தை நற்செய்தி யாருக்கு முதல்ல சொன்னார்? எந்த தீர்க்க தரிசி சொன்னார்? கரெக்டாக சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிக்கலாம். என்னாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. முதல்ல 15, 16, 17 வாசி. ஐயா 24ல 15, 16, 17 வாசி. அவன் தன் வாக்கியத்தை எடுத்து வைத்து பேயோரின் குமாரன் பீலியாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவை அடைந்து சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாளை விழும்பொழுது கண் திறக்கப்பட்டவன் விரும்புகிறதாவது அவரை காண்பேன் இப்பொழுதல்ல அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி. இங்க பாருங்க, எல்லாம் சொன்னா பழைய ஏற்பாட்டு என்ன சொல்லுவாங்க? ஏசியா தீர்க்கதரிசி. படிங்க. பீலையாமனுக்கு கொடுக்கிறார் தரிசனத்தை. அல்லேலூயா. அவரை காண்பேன் இப்பொழுதல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும். அல்லேலூயா. அந்த நட்சத்திரம் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. முதல் தரிசனத்தை பீலையாமனுக்கு கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அவன் விளம்பினான். விழும்பொழுது, மறுபடியும் வாசிங்க, அந்த விளம்பின பொழுது அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல. 15 வாசிங்க. அவன் தன் வாக்கியத்தை எடுத்துருத்தி பேயோரின் குமாரன் பீலியாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவை அடைந்து சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்பொழுது கண் திறக்கும் பொழுது விளம்பினதாவது, அவரை காண்பேன் இப்பொழுதல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும். அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் நட்சத்திரம் உனக்குள்ள உதிக்கணும். அல்லேலூயா. நீ உதிக்கும் பொழுது தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நமக்குள்ள வந்துட்டாரு. அல்லேலூயா. இதுக்கு கிறிஸ்மஸ் நாள் முழுவதும் என்ன பண்றாரு? ஒவ்வொரு இல்லத்திலும் ஒவ்வொரு உள்ளத்திலும் கர்த்தராகிய ஆண்டவர் என்ன பண்றாரு? உதிக்க போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 34:5 அவரை பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அல்லேலூயா. அவருடைய முகங்கள் வெட்கம் அடையவில்லை. அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ள உள்ளத்தில் வந்துட்டாலே என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரகாசத்தை கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா. ஒரு இல்லத்தில் என்ன பண்ணுவார்? ஒரு சமாதானத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அவர் பிறப்பே ஒரு சமாதானம். கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? அவர் பிறப்பே ஒரு சமாதானம். ஏசியா தீர்க்கதரிசி சொல்றாரா இல்லையா? 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் என்ன சொல்றாரு? நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவர் உள்ள நுழைஞ்சிட்டாலும் உனக்குள்ள ஒரு சமாதானம். அல்லேலூயா. அவர் நமக்குள்ள வந்துட்டாரு, என்ன ஆயிடும்? ஒரு தேவ சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. நம்ம நிந்தித்து எதிர்த்து வர எதிரிங்க கூட என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முகத்தை பார்த்த பொழுதே ஒரு தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. யோசிப்பை பாருங்க, அநேக எதிர்ப்புகள் வந்த மத்தியிலும் யோசிப்புடைய தலையை கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. போராட்டங்கள் வந்தது. சகோதரர்கள் என்ன பண்ணாங்க? இஸ்மவேல் இடத்துல 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போடுறாங்க. அவனை கொலை செய்யும்படியாக அத்தனம் பார்த்தாங்க. தண்ணீர் இல்லாத குழியில் தள்ளனாங்க. அல்லேலூயா. ஆனாலும் யோசேப்புக்கு ஒரு நம்பிக்கை, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா.
இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க ஹல்லேலூயா? கர்த்தர் நம்மோடு கூட இன்றைக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு பாருங்க, உபாகமங்களில் 18:15 வாசிங்க. மோசேக்கு கர்த்தர் சொல்கிறாரு, உபாகமம் 18ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவிலே உன் சகோதரியிலும் உன் சகோதரரில் எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்கள், அவருக்கு செவி கொடுங்கள். ஓரேபிலே சபை கூட்டப்பட்ட நாளிலே நான் சாகாதபடி என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை இனி நான் கேட்காமலும் இந்த பெரிய அக்கினியை இனி நான் காணாமலும் இருப்பேனாக. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. மோசே பிதாக்களை நோக்கி, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 22 நான் முடிச்சிடுறேன். 22 அப்போஸ்தலர் மோசே பிதாக்களை நோக்கி தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை பண்ணுவார், எழும்ப பண்ணுவார். ஹல்லேலூயா. சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுங்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியிலிருந்து அவர் ஞானஸ்தானம் பெற்று கரை ஏறின உடனே பிதா ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேல் இறக்கும் பொழுது இவரின் நேசகுமாரன். ஹல்லேலூயா சொல்றாரா இல்லையா? இவருக்கு செவி கொடுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு மோசே இடத்துல ஆண்டவர் மோசே தீர்க்கதரிசனமாக சொல்கிறார், என்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை என் சகோதரர்கள் நடுவே அவர் உண்டு பண்ணுவார், அவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள். ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஆவியானவர் என்ன பண்ணுறார்? வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள். ஹல்லேலூயா. நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை உங்கள் இடத்துல கடந்து வந்திருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்குள்ள ஆண்டவர் வரும்பொழுது ஒரு சந்தோஷம் இருக்கணும். ஏதோ துக்க வீட்டில் உக்காந்துக்கிற மாரி பார்த்துக்கிறீங்களா? துக்க வீட்டில் மாலையை போட்டு சும்மா உட்காந்துன்னு இருப்பாங்க, துக்கமுகமாக இல்லை. ஹல்லேலூயா. பாருங்கள், அண்ணால் ஆண்டவருடைய பாதத்தில் கண்ணீரினால் நனைத்து எல்லாத்தையும் விட்டுட்ட பொழுது என்ன சொல்கிறாங்க? அதோடு அவங்க துக்கமுகம் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு தானியேலில். அதான் 1 சாமுவேல். ஹல்லேலூயா. துக்கமுகமாக இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்குள்ள அந்த துக்கமுகம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் வந்ததே அவர் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம் அனுபவ சந்தோஷத்தை, இந்த உலகம் முழுவதுக்கும் ஒரு பெரிய சந்தோஷத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து தாவீது என்னும் ஊரில் பிறந்திருக்கிறார். அது சந்தோஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜனத்துக்கு என்ன சந்தோஷம்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ நம்ம பாவங்களை மன்னிக்க ஒருத்தர் வந்துட்டார், ஒரு பலியாடாக ஒருத்தர் வந்துட்டார். ஹல்லேலூயா. நம் பாவங்களுக்காக ஒரு பலியாடாக ஒருத்தர் இன்னைக்கு பிறந்துட்டார். இனி நம்மளை பிசாசானவன் தொட முடியாதுன்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அவனை ஆபத்திலே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை நான் கனப்படுத்துவேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு இதுதான் தலைப்பு. ஆபத்திலே நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நல்ல ஒரு செய்தியை கேட்டோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு பேசியிருக்கிறார். ஆபத்தில் ஆண்டவர் என்ன செய்வாராம்? என்ன செய்வாராம்? பின்னாடி இருந்து சொல்லுங்க, என்ன செய்வாராம்? தப்பு வச்சிருவாரா? வெத்தவொன்னே தப்பு வச்சிருவார். ஹல்லேலூயா. மறு உத்தரவு கொடுப்பார். அடுத்தது, நான் அவனோடு இருப்பேன், நான் அவனோடு இருந்து தப்புவித்து. இன்னைக்கு தப்புவித்து கனப்படுத்துவார். யாரை தப்புவித்து கனப்படுத்துவார்? எல்லாரையுமா? வந்திருக்கிற எல்லாரையுமா? 14ஆம் வசனம் என்ன கேட்டோம்? அவன் இடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் அவன் நாமத்தை, வாஞ்சையும் அவர் நீ அறிஞ்சிருந்தீங்கன்னா உங்களை தப்பு வித்து காணப்படுத்துவார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை 2 வசனத்தை காட்டுகிறேன். யாரை தப்பு வைக்க மாட்டார். ஹல்லேலூயா. நல்ல ஒரு வார்த்தையை நம்ம கேட்டோம். இன்றைக்கி நிறைய பேர் என்னை தப்பு வைப்பார், என்னை கனப்படுத்துவார். வாஞ்சையும் அவர் அறிந்திருந்தால் உங்களை தப்பு வைப்பார், உங்களை கனப்படுத்துவார். நீதிமொழிகள் 1:24, 28 சீக்கிரம் வாசிங்க, நான் முடிக்கிறேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் நம்மளோட பேசியிருக்கு. சீக்கிரம்
1:24-28. நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்று நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. ஆலோசனை எல்லாம் இல்ல 28. அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறுஉத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலை என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். ஆண்டவர் கூப்பிட்டு நீ காது கேட்காத போல இருந்தீனா, நீ கவனிக்காத மாதிரி இருந்தீனா, நீ ஆபத்தில் கூப்பிடும்போது அவரை காது கேட்காத போல இருப்பார். புரிஞ்சிச்சா இல்லையா? அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு பேசும்போது உன் இருதயம் திறந்துச்சுன்னா, கீழ்ப்படிட்டீங்கன்னா, சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, கர்த்தர் உன் ஆபத்தில் உன்னை தப்பு வைத்து கனப்படுத்துவார். அவர் உன்னோடு பேசும்போது நீ திறக்க மாட்டேன் அடம் பிடிச்சுன்னா, நீ உனக்குன்னு ஒரு ஆபத்து வரும். அப்பான்னு கூப்பிடுவ, அவர் ஆகடியம் பண்ணுவாராம். அன்பான தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட தெளிவாக பேசியிருக்கிறார். அல்லேலூயா. எந்த நேரத்தில் ஆபத்து, எந்த நேரத்தில் போராட்டம் வரன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் உன்னோடு இருந்து உங்களையும் உன் குடும்பத்தையும் தப்பு வைத்து உன்னை கனப்படுத்த வேண்டும் என்றால் அவரிடத்தில் வாஞ்சாருங்க, அவர் அறிந்து கொள்ளுங்க. இந்த கடைசி ஆண்டு இறுதியில் வந்திருக்கிறோம். இன்னும் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் இருப்பாயனால் இன்னைக்கு கர்த்தர் திட்டம் தெளிவாக உங்களோட பேசுகிறார். அவர் அறிந்திருக்கிறவர்கள், அவர் மேல் வாஞ்சியா இருக்கிறவர்களை இந்த புதிய வருஷத்தில் அவர் கனப்படுத்த போறார், அவர் மேன்மைப்படுத்த போறார். கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற போகிறார். எல்லாம் கண்களை மூடி, கண்களை மூடுவ, கண்களை மூடி. தேங்க்யூ ஜீசஸ். எல்லா கண்களை மூடி. அவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசரை கொண்டு நம்முடைய வார்த்தை நீர் எங்களோடு பேசினீர். இந்த உலகத்தில் ஆபத்தில் அநேகர் கைவிடப்படுவார்கள். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து உன்னை தப்பு வைப்பேன். இன்னைக்கு தானியேல் ஆபத்துக்குள்ள இருந்தான், சிங்க கெபிக்குள்ள இருந்தான். ஆண்டவரே அப்பா, சிங்கத்தின் வாயை கட்டினீர் அப்பா. சத்துருவை ஆண்டவரே அப்பா, சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்தினீர் அப்பா. தானியேலின் காரியம் ஜெயமாய் மாற்றினீர் அப்பா. ஆனால் ஆபத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் தானியேல் நெருக்கத்தின் மத்தியிலும் அவன் முன் செய்து வந்தபடியே ஜெபம் பண்ணினான், முழங்கால் படியிட்டான். ஆபத்தில் மாத்திரம் அவன் ஜெபம் பண்ணல, எல்லா சூழ்நிலையிலும் அவன் ஜெபத்தில் இருந்தான். தானியேலை ஜெயமாய் நடத்தின ஆண்டவர், யோசேப்பை ஜெயபலமாய் நடத்தின ஆண்டவர், என் ஜனத்தை அப்படியாக எல்லா ஆபத்துக்கு தப்புவித்து நீர் கனப்படுத்துவீராக. என்னை கனப்படுத்துகளை நான் கனப்படுத்துவேன், என்னை அசட்ட பண்ணுகளை நான் கனவீனப்படுத்துவேன். ராபாபா சிகாபா துராபா கராபாலா. ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.